உங்களோட உண்மையான மதிப்பு என்னன்னு தெரியுமா? ஒரு சின்ன கதை மூலமா இத பாப்போம். கெரியர் தொடக்கத்துல உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? மரண படுக்கையில இருந்த ஒரு பிசினஸ்மேன் தன் 20 வயசு பையனுக்கு ஒரு முக்கியமான பாடம் கத்துக் கொடுக்க நினைச்சார். அவர்கிட்ட இருந்த ஒரு பழைய காரை கொடுத்து 3 பேர்கிட்ட அதோட விலைய கேட்டு வர சொன்னார். முதல்ல ஒரு பழைய இரும்பு கடை, அங்க வெறும் 50,000 ரூபாய் தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் டீலர். அவரு விக்கிறது கஷ்டம்னு சொல்லி 4 லட்சம் தரேனாரு. ஆனா ஒரு ஆன்டிக் டீலரோ இது ரொம்ப ரேரான காருன்னு சொல்லி உடனே 1 கோடி தரேன்னார். பையனுக்கு செம்ம ஷாக். வெறும் 50,000ல இருந்து எப்படி 1 கோடி ஆச்சு? அப்பா சொன்னாரு, உன்னோட உண்மையாத மதிப்பு நீ எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்துதான் அமையும். இப்போ இத உங்க கெரியரோட பொருத்தி பாருங்க. நீங்க வேலை செய்யற இடம் எப்படிப்பட்டது? பழைய இரும்பு கடை மாதிரி சில கம்பெனிஸ் உங்க திறமைய மதிக்காம உங்களை சாதாரணமா ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நல்ல நிறுவனம் ஆன்டிக் டீலர் மாதிரி உங்க தனித்துவத்தை சரியா புரிஞ்சுக்குவாங்க. சரியான இடத்துல இருந்தா உங்க மேல உங்களுக்கு சந்தேகம் வராது. உங்க தன்னம்பிக்கை அதிகமா வளரும். சோ அந்த அப்பா சொன்ன பாடம் இதுதான். உங்க மதிப்பு தெரிஞ்சவங்க கூட நீங்க இருக்கணும். உங்க கெரியர்ல நீங்க இப்போ பழைய இரும்பு கடையில இருக்கிறீங்களா இல்ல ஆன்டிக் டீலர் கிட்டயா? யோசிச்சு முடிவெடுங்க.